ரஜினி உதவி செய்கிறாரு. உதவி செய்கிறத போய் கமல் கெடுத்துக்குவாரா? தானே கெடுத்துக்குவாரா? கண்டிப்பாக கிடையாது. சுந்தரசிக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இவர் இன்ஸ்டாவில் போட்ட பதிவை உடனடியாக திரும்பி நீக்கிட்டார். பட் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இது நாலேஜுக்கே கொண்டு போகல. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவை வச்சுட்டு கமல் தயாரிப்பில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன், 30 கோடி ரூபா சம்பளம் தரப்படும் போது ஒருத்தர் எந்த 2 நாலேஜ் இல்லாமல் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவை நான் விலகிறேன் சில காரணங்களுக்காக, இந்த அரிய வாய்ப்பு கிடைக்காது. அப்போ ஏன் எடுக்கணும்? திரும்ப கால் பண்ணி ரஜினி சார் பேசியிருப்பாங்க. எஸ், 2 பேருமே பேசியிருக்கலாம். மேபி ஏன் அவசரப்பட்டீங்க, பேசி தீர்க்கலாம், என்ன விஷயம்? நீங்கள் ஒருத்தருக்குள்ள அழுத்தம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லணும். மன அழுத்தங்கிறது 2-3 வெரைட்டி இருக்குது. எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு அழுத்தம் வரும், அவன் எதை நோக்கியோ போயிடுவான். இந்த அழுத்தம் வேலைப்பழு. நம்ம ரஜினியை வச்சு கொண்டு போகும்போது மைண்டு பூரா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது ரஜினிக்காக மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா சுந்தர் சி இந்த வாய்ப்பு கிடைச்சதே பல இயக்குநர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்குது, சுந்தர் சிக்கா ரஜினியா, ஏன், எதுக்கு, ஏன் அப்படின்ட்டு. அப்போது இதை ரஜினி சார் முழுமையாக இதுக்குள்ளே ரஜினி படமாக உள்ளுக்குள்ளே போய் உட்காரதுக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் அவருக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, இதுதான் காரணமே தவிர கமலுக்கும் அவருக்கும் இந்த விரோதருக்கு பையனுக்கு எதுவுமே கிடையாது. கமல் இதுக்குள்ளே தலையிடவே இல்லை. ஒரு கமிட்டான படம், அறிவிப்பு வெளியான ஒரு படத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு அவருடைய கெரியரில் ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறிறாரு. கண்டிப்பாக அது ஒரு சிறந்த விஷயமா நான் பார்க்கல. கண்டிப்பாக இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த இதை நீங்கள் பதிவு போடாமல் ரஜினி சார்ட்ட நேரடியாக உட்காந்து இப்படி இருக்குது சார் உடைய சூழ்நிலை, என்ன சூழ்நிலை இருந்தாலும் ரஜினி சார் தீர்த்து வைப்பார். என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை, சுந்தரசியை மேக்ஸிமம் வெளியில் போடாலும் ரஜினி சார் பேசுவார், அதை டீல் பண்ணுவார். இப்போ சுந்தரசிக்கிற அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுவார், அல்லது கொண்டு வருவார். அதுக்கு வேண்டிய விஷயத்தை ரஜினி பண்ணுவார். ஓகே, கமலும் பண்ணுவார். பட் இவர் என்ன இருக்குங்கிறத சொன்னால் தானங்க தெரியும் நமக்கு. கண்டிப்பாக அவசரத்தில் போட்ட பதிவு தான் அது உடனடியாக நீக்கிறதுக்கு பிறகு காரணமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தகவல் அவருக்கு போயிருக்கும். எதற்காக போட்ட சுந்தர், அதை முதல் நம்ம பேசிக்குவோம், என்னன்னாலும் பேசிக்குவோமாக. இப்போ இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக சுந்தரசியை ரஜினி சார் இழக்க மாட்டார். அவர் ஃபிக்ஸ் பண்ணது தான்.